ஹலோ வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாபு இஸ்மத் ரசாக். நம்ம இப்போ தலைத்தோப்பில் இருக்கிற இந்த தென்னந்தோப்பில் இருக்கோம். இப்போ இங்கே ஆர்வஸ்ட் நடந்துகிட்ருக்கு. மரங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறதுனால கொம்பு வச்சு தான் பறிக்கிறாங்க. ஆள்கள் கிடைக்கிறதும் மழை ஏறுபவர்களுக்கு எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த முறையில் தான் நம்ம பறிக்க வேண்டியிருக்கு. இந்த மரங்கள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டா அதை பறிக்கிறது சிரமம். தானாக விழுந்தால் தான். பக்கத்துலேயே கடல் இருக்குது. கடல் காற்று நல்லா வீசுது. ரம்மியமான சூழ்நிலை. பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் இதுக்கு இயற்கை உரங்கள் தான் வைக்கிறோம். தொழு உரம் வாங்கி போட்டிருக்கு. அது கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நிறையா மாடு வளர்ப்பவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. விவசாயத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பயன் இருக்கும். விவசாய கூலிகளும் குறைஞ்சிருக்காங்க. விவசாய தொழில் பண்ணுறவங்களும் குறைஞ்சிட்டு வராங்க. நாளைக்கு உணவு உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா நம்ம விவசாயத்தில் அதிக அக்கறை செலுத்தணும். ஒவ்வொருவரும் விவசாயத்தில் ஆர்வம் காட்டணும். அப்படின்னா நிச்சயமாக நம்ம நாட்டை இன்னும் செழிப்பான நாடாக மாற்றலாம். என்னால் வேண்டிய முயற்சியை நான் எடுத்துகிட்ருக்கேன். உயிர் உரங்களையும் இயற்கை உரங்களையுமே அதிகமாக வச்சோம்னா அது நல்ல தரமான மண் வளம் குறையாமல் இருக்கும். எப்பவும் மண் வளம் பாதுகாக்கப்படும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வணக்கம்.